சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியா வின் பண்ணிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம தமிழக வீரர் அஸ்வினும் சிஎஸ்கே வீரர் ஜடேஜாவும் சும்மா கலக்கி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது ஒரு புறம் இருந்தாலும் ஸ்டேடியத்தில் நம்ம அஜித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து தெறிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக மேட்ச் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு என்ன அப்படின்னா, அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அப்படின்னு. அஜித் ஃபேன்ஸ் வந்து இதை வந்து வேணும்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து இந்த கிரிக்கெட்டில் போய் அப்டேட் கேட்குறது, ஃபாரினில் போய் அப்டேட் கேட்குறது, பிரதமர் மோடிக்கிட்ட அப்டேட் கேட்குறது, அதர் ஃபாரின் பிளேயர்ஸ்கிட்ட வந்து அப்டேட் கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இதுவும் ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்தியாவில் இது மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ரசிகர்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சிலர் வந்து ரசிகர் மன்றத்தை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்க போகிறோங்கிறாங்க. தனது ரசிகர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்டர்கள் போல் வந்து வழி நடத்துகிறாங்க பல நடிகர்கள் இந்தியாவில். அஜித்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது விழாக்களில் கலந்துக்கவே மாட்டார். குறிப்பாக அது அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் கலந்துக்க மாட்டார். அவர் நடித்த படத்துக்கே கூட பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு வரமாட்டார். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்காது. இப்படி ஒரு நடிகர் தான் அஜித்குமார். ஆனால் அவருக்கு வந்து வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் இருக்கார், கமலஹாசன் இருக்காங்க, இந்த பக்கம் விஜய் இருக்கார், சூர்யா இருக்கார், விக்ரம் இருக்கார். இவங்க எல்லாருமே வந்து ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, பேட்டி கொடுப்பாங்க, அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக பேசுவாங்க. பட் அஜித்குமார் அவர்கள் படம் நடிக்கிறதோடு சரி, ஆனால் அவருடைய படத்துக்காக ரசிகர்கள் ஈகராக வெயிட் பண்ணி ஒரு ஓப்பனிங் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ஓப்பனிங் கிங் அப்படிங்கிற பட்டத்தை இதுவரை தமிழ்நாட்டில் வேறு எந்த ஹீரோவாலையும் தட்டி பறிக்கவே முடியல. அது அஜித்குமாருக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு பட்டமாக தான் இந்த நிமிஷம் வரையும் போயிட்டுருக்கு. ஒரு மனிதன் எதுவுமே பண்ணலை, ரசிகர்களை கண்டுக்கவே இல்லை, ஆனால் ரசிகர்கள் அவரை உண்மையாக நேசிக்கிறாங்க, வெறித்தனமாக நேசிக்கிறாங்க. சில நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரசிகர்களை கண்டுக்கலை அப்படின்னா அந்த ரசிகர்கள் அவரை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் அஜித்குமார் அவர்கள் மன்றத்தை கலைச்சும் அவரை விட்டு யாருமே விலகலை. இன்றைக்கும் அஜித் ரசிகர்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. என்னைக்காவது அஜித் அவர்கள் நம்மளை கூப்பிட மாட்டாரா, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணாலும், ஆனால் அவருடைய அப்டேட்டுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, அவருடைய ரிலீஸ்க்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, அவருடைய ஃபஸ்ட்டு ஷோவை பார்க்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு அந்த ஃபேன்ஸ் அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யார் அவர் படத்துக்கு முன்னால் போட்டி போட்டாலும் அங்கே அவர் தான் கிங்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அவருடைய ரிலீஸில் நடந்திருக்கு. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி ஒரு அன்பை ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகர்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னா வியப்பாக தான் இருக்குது. இந்திய அளவில் எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து திரு அஜித்குமார் அவர்களுக்கு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியா முழுக்க இதே தான், அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே. பட் ஃபேன்ஸ் வந்து அவர் மீது இருக்க அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு இல்லை. பட் கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கடவுள் அப்படிங்கிற சொல் வந்து மிகவும் புனிதமான ஒரு சொல். அது எல்லா மதத்தினரும் பின்பற்ற சொல்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை ஒரு மனிதன், வாழும் மனிதனுக்கு வந்து சொல்கிறது வந்து ஏற்புடையதா அப்படின்னு பல கருத்துக்கள் மேலோங்கிட்டு தான் இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் அவரை விடுறதா இல்லை, அவர் மீது இருக்கிற அன்பு அவங்களுக்கு குறையிறதா இல்லை. ஸோ எங்கே திரும்பினாலும் சோஷியல் மீடியா முழுக்க அஜித்தே கடவுளே. அது காலேஜாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அது கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும், இல்லை ரோடாக இருக்கட்டும், எனிதிங் வாட் எவர் இட் இஸ், எங்கே பார்த்தாலும் அஜித்தே கடவுளே அப்படிங்கிற அந்த வாசகம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் அஜித் அவர்களுக்கு போகுதா, அவர் பார்க்குறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் பார்த்தா இப்படி ஒரு அன்பை வந்து அந்த மக்கள் நமக்காக கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாரா அஜித் அவர்கள் அப்படின்னு.